அம்மா என்னையா? கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா. இரு, ஒரு 3000 ரூபா பணம் வச்சுருக்கேன், எடுத்து தரேன். ஒரு 6 லட்ச ரூபா தேவைப்படுதுமா. 6 லட்சமா? அவ்வளோ பணத்துக்கு என்னடா தேவை இருக்கு? தேவை இருக்குமா? அவ்வளோ பணம் வேணும்னா உங்கள் அப்பா கிட்ட தான்யா கேட்கணும். அந்த மனுஷன் உன் பேரை கேட்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு. நீயே கேள. சரி, நான் பார்த்துக்கிறேன். சொல்லுதுரா சங்கர், எமர்ஜென்சியாக ஒரு 6 லட்ச ரூபா தேவைப்படுது. காலைல கொடுக்க முடியுமாடா? உடனே கொடுத்துட்றேன். சரிடா, காலையில் வந்து வாங்கிக்கோ. தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். சொல்கிறா. அண்ணாதுரை எங்கடா இருக்கேன்? தயாரில் நான் பணம் கேட்டு வந்துட்டாரேன். பணம்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா. 10 மணிக்கெலாம் கொடுத்துடலாம். மணி 10 ஆச்சு மாப்பிள்ள. சரி, வரேன். சீக்கிரம் வாடா. ஹலோ சங்கர் இருக்கானாமா? அண்ணா, அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்கண்ணா. ஃபோன்லாம் கூட சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? ஹார்ட் அட்டாக் அண்ணா. ஹார்ட் அட்டாக்கா? சரி, கவலைப்பட வேணாம்னு சொல்லு. சரிங்கண்ணா. இது வேணா கூப்பிடுமா அண்ணனுக்கு? எனக்கு எல்லாம் தெரியும். பணம் கேட்டா எல்லாத்தையும் வாரி கொடுத்துருவீங்களா? சொல்டா. மாப்பிள்ள எங்கடா இருக்கேன்? இன்னும் பணம் வருதுன்னு என்னை அடிச்சிட்டாங்கடா. அடிச்சிட்டாங்களா? ஆமாடா, சீக்கிரம் வந்துடுறா. சரி, நான் உடனே வரேன். இன்னும் பணம் வருதுன்னு என்னை அடிச்சிட்டாங்கடா. என்னடா ஸ்கூலுக்கு போல? கிளம்பிட்டு இருக்கேம்மா. வணக்கண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஆச்சுண்ணே? என்ன ஆச்சுண்ணே? கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்கணும், காசு இல்லை. அண்ணன் வரேன்னு சொல்லிச்சு, இன்னும் வரல. என்ன அமௌண்ட்டு? 6.5 லட்ச ரூபா. 6 லட்சம் தானே? அது பெரிய அமௌண்ட் நினச்சேன். அண்ணே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே, கிளம்புங்க. நாளைக்கு நானே கடையில் வந்து பார்த்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன். அது வரைக்கும் அண்ணாதுரை கொஞ்சம் தொந்தரப்படுத்தாமல் இருங்கண்ணே. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். அவன் கொஞ்சம் மோசமானவன், குத்திருக்கு திற போகிறான், பார்த்துக்கண்ணே. வரண்ணே.